நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. டெங்கு பரவும் அபாயமுள்ள 4 வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை சுற்றியுள்ள பகுதிகள், மகவத்த, நாராயண்பிட்டி மற்றும் தெமட்டகொடு ஆகிய பகுதிகள் டெங்கு பரவும் அபாயமுள்ள வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி ருவான் விஜயமுனி குறிப்பிட்டார். கடந்த வாரத்தில் மாத்திரம் கொழும்பு நகரில் 95 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள முகாம் சிறையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள இலங்கையர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவு பெற்றுள்ளது. இதற்கமே உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழ் அகதிகளை மேற்கோள் காட்டி தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள முகாம் சிறையில் 31 இலங்கையர்கள் உள்ளிட்ட 32 வெளிநாட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சித்த போது கைதான பலரும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனைத் தவிர விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சிலரும் குறித்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களில் 26 இலங்கையர்கள் தங்களை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி நேற்று முன்தினம் முதல் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனறுவ மாவட்ட பயிற்சி நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பார்லிமெண்ட் உறுப்பினர் உபேக்ஷா ஸ்வர்ணமாலி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் அமல் சேனா திலங்கார உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அகங்கம தாழ்துவ பகுதியில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாடு மேய்ப்பதற்கு சென்ற நபரை இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளார். அகங்கம பகுதியில் வசிக்கும் 62 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதேவேளை குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய 11 வயது சிறுவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான்.